Hello viewers, நீனோ பார்க்க போறது One Piece episode 1033 part 1. நம்ம சஞ்சி ஜோரோவை யாரும் நெருங்க விடாம எல்லாத்தையும் போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன கடுப்புன்னா இவனோட பவுண்டி 330 மில்லியன் பெரிஸ், ஜோரோவோட பவுண்டி 320 மில்லியன் பெரிஸ். அப்படி இருக்கும்போது நீ தாண்டா என்னைய தூக்கிட்டு தெரியணும், நான் ஏன்டா உன்னைய தூக்கிட்டு தெரியணும்னு கத்தியே பயலுக்கு தண்ணி தாகமே எடுத்துருச்சு. இப்படி இவன் தான் கத்திட்டு இருப்பான். ஆனா ஜோரோ அதெல்லாம் எதையுமே கண்டுக்கிற மாதிரி இல்ல. பையன் நல்லா தூக்கம். ஏன்டா இங்க ஒரு மனுஷன் உசுர கொடுத்து கத்திட்டு இருக்கான், உனக்கு என்னடா தூக்கம் வேண்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க ஏகப்பட்ட பேர் மறுபடியும் வந்து ரவுண்டு கட்டுவானுங்க. பழக்கம் போல அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க நம்ம சஞ்சி ஷினோபுவையும் மொமனசுகேவையும் காப்பாத்துறதுக்காக அவங்கள தேடி தான் போயிட்டு இருந்திருப்பான். அந்த டைம் வழியில பாத்தீங்கன்னா யூஸ்டஸ் கிட்ட அங்க ஒரு பெரிய கூட்டத்தையே பொலந்து கட்டி அவனுக்கு ஆளுங்க தூக்கி போட்ட அதே பாம்ல எல்லாத்துக்கும் சமாதியை கட்டிட்டு ஏ பிக் மாமு எங்க இருக்க, உன்னைய பொலந்து கட்டாம விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு அவன் பாட்டுக்கு போவான். இத சஞ்சய் பாத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் பொசுக்குன்னு நம்ம லா, ஜோரோ, ஜூயிஸ் இவங்க 3 பேரும் வந்துருவாங்க. லா உயிரோட இருக்கிறவங்கள மட்டும்தான் அங்க ஸ்வாப் பண்ணான். ஆனா ஜூயிஸும் வரும்னு அவன் எதிர்பார்க்கல போல. புட்ரான்னு கத்துவான். நல்ல வேலை சஞ்சி வந்து கேட்ச் பண்ணிட்டான். அது பாத்தீங்கன்னா கத்தி கதறிட்டு இருக்கும், நான் எங்க இருக்கேன்னு. நான் பிக் மாமுக்கு ஹெல்ப் பண்ணும், அவங்க எங்க போனாங்க அப்படின்னு உடனே சஞ்சி பார்த்துட்டு ஏ ஜூயிஸ் நீ நமிக்கு தானே ஹெல்ப் பண்ணிட்டு இருந்த, இப்ப என்ன பிக் மாமா தேடிட்டு இருக்கேன்னு உடனே பிச்சுக்கிட்டு போயிடும். இங்க சஞ்சி இவனுக்கு ரெண்டுத்தையும் வாங்குன்னு வாங்குவான். ஏன்டா நீங்க என்ன சொகுசா சோஃபால யாரா உட்காந்துட்டு இருக்கீங்க, எரும மாட்டு பழகலாம், ஒழுங்கா இறங்குங்கடாம்பா. லா பார்த்துட்டு நல்ல வேலை கரெக்டா சேஃபான இடத்துல தான் வந்து லேண்ட் ஆனோம்பா. அதெல்லாம் ஒரு வெங்காயம் இல்ல, எங்க இருந்துடா வரீங்கன்னு கேட்டா அது முக்கியம் இல்ல. அங்க ஜோரோவை பாருங்கும் போது அவனுக்கு ரத்தம் ஊத்துன்னு ஊத்திட்டு இருக்கும். என்ன ஆச்சுன்னு கேட்டா அவன் பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிருவான். சொல்லிட்டு போடானதுக்கு அப்புறம் தான் சொல்லுவான் ஜோரோவுக்கு ஒரு 20 ல இருந்து 30 போன்ஸ் வந்து உடஞ்சிருச்சாமா. அவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணும் எதை பண்ணணும்னு சொல்லிட்டே ஓடுவான். ஏன்டா அந்த வேலையை நீயே பார்த்துட்டு போக வேண்டியதானு சொன்னா அவனுக்கு பிக் மாமா பாத்துக்க வேண்டிய வேலை இருக்குது, அவளை போய் இப்ப ஸ்டாப் பண்ணலன்னா இதனால பெரிய கலவரமே கிரியேட் ஆகும். அவனை ரெடி பண்ற வேலையை நீ பாரு, மத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவானா. அட கிறுக்கு பயிலே நான் டாக்டர் இல்ல செஃப், இதெல்லாம் பார்க்க எனக்கு டைம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஜோரோ வேற ஏகப்பட்ட ரத்தத்தை லூஸ் பண்ணிட்டே இருப்பான். இதுக்கு மேல வேற வழி இல்ல, நம்ம தான் பண்ணியாகணும்னு படுக போட்டு பேண்டேஜ சும்மா சுத்துன்னு சுத்தி தள்ளுவான். எனக்கு என்ன தெரியுமோ அதை தாண்டா பண்ண முடியும்னு போடாம சுத்தி மூக்கு, வாயி, கண்ணு இதை தவிர மத்த எல்லா இடத்தையும் பேண்டேஜ போட்டுட்டான். சரி யார் கூட எல்லாம் சண்டை போட்டீங்கன்னு கேட்டவொடனே கைடோ பிக் மாமும்பான். சரி லூஃபிக்கு எதுவும் ஆகலைன்னு அவனுக்கு எப்படி சண்டை போடணும்னு தெரிஞ்சு போச்சு, அதனால அவங்க ஒண்டியா சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சரி ஓகேன்ட்டு அவனை தூக்கிட்டு கிளம்பிருப்பான். அந்த டைம்ல தான் வழியில ஏகப்பட்ட பேர் வந்திருப்பாங்க. அவங்க எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வந்துகிட்டே இருப்பான். அந்த பீஸ்ட் பைரட்ஸ்களுக்கு இவனுக்கு பணமா தான் தெரியுறானுங்க, எப்படியாச்சும் இவனுங்களை போட்டு தள்ளி அவனுக்கு பவுண்டீஸை வாங்கிடணும். இப்படி இவங்க சண்டை போட்டுட்டு இருக்க அந்த டைமுங்கும் போது ஈசோவும் கப்பாவும் அங்க வந்துருவாங்க. அவங்க பார்த்துட்டு ஐயோ ஜோரோவுக்கே இந்த நிலைமையா, ஆனா இப்படி ஒரு நிலைமையில எப்படி அவன் ஜாலியா தூங்கிட்டு இருக்கான்னு கேட்டா அவன் அப்படித்தான், பக்கத்துல இடியே விழுந்தாலும் எந்திரிக்க மாட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாம இவனை சாவடிக்கிறதெல்லாம் அவ்வளவு ஈஸி இல்லன்னு வேற சொல்லுவான். சரி இப்ப எங்க போறாங்கன்னு விசாரிக்கும் போது சஞ்சய் மொமனசுகேக்கு ஹெல்ப் பண்ண போறேன்பா, அதுக்கு தான் கின்னு போறானே. அப்படி நிஜமாவே நீங்க ஹெல்ப் பண்றீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ளோருக்கு போங்கன்னு ஜோரோ சொல்லுவான். அங்க என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே தூங்கிடுவான். சரி அங்க ஏதோ பஞ்சாயத்து போல அங்கேயே போன்ட்டு வேகமா போவாங்க. இங்க கைடோவும் லூஃபியும் பாத்தீங்கன்னா மரணத்தனமா சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. இவன் அடிக்க அவன் அடிக்க இவன் அடிக்கன்னு கேப் போடாம அடி விழுந்துகிட்டே தான் இருக்குது. 2 பேரும் விடுறதா இல்ல. லூஃபி இப்பதான் ட்ரெயின் ஆகி சண்டைக்கு வந்திருக்கான். ஆனா கைடோ முன்னாடி இருந்தே பவர்ஃபுல்லான ஆளு. அப்படி இருக்கும் போது எப்படியும் கொஞ்சம் டஃப் கொடுக்க தானே செய்வான். சைஸ் வேற கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால லூஃபி அடிச்சு தெரிய விட்டுருவான்னு வைங்க. என்ன கண்ணா 2 அடி அடிச்சிட்டீங்கன்னா நீ பெரிய பிஸ்தான்னு நினைச்சிட்டு இருக்கியாமானா. அப்பவும் லூஃபி பாத்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே தான் அவனை பார்ப்பான், டென்ஷன்லாம் ஆக மாட்டான். நீ குழந்த மாதிரி என் கூட சண்டை போட்டு நீ ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்க, அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுமா. லூஃபி அதை பத்தி எல்லாம் கவலையே பண்ணல, சும்மா ஜம்முன்னு வந்து ஒரு லுக்க விட்டுட்டு செத்தாடான்னு பாஞ்சு வந்து அடிப்பான். அவன் வந்த வேகத்துல அடிச்சிருந்தான்னா கண்டிப்பா கைடோவோட பாடி டேமேஜ் ஆயிருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி அவன் லூஃபியோட மூஞ்சிலேயே அடிச்சு திரிக்க விட்டுருவான். அதுக்கப்புறம் உன்னால எதுவும் பண்ண முடியாது, நீ எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் லேண்ட் ஆஃப் ஆனோல எதுவுமே மாற போறது இல்ல. கொசுகி கிளான் கண்டிப்பா லேண்ட் ஆஃப் ஆனோல இருந்து அழியத்தான் போகுது. நியூ ஒனியஷிமாவை நான் உருவாக்கத்தான் போறேன், அதை யாராலையுமே தடுக்க முடியாது. சொல்ல போனா நான் தான் எப்பவுமே ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. அப்படி இருந்து எனக்கே போர் அடிச்சு போச்சு பாங்கும்போது லூஃபி கடுப்பாயி மறுபடியும் வந்து அட்டாக் பண்ணுவான். அப்பவும் தரையோட வச்சு அடிச்சு அமுக்கிடுவான்னு வைங்க. லூஃபி அவன் பங்குக்கு சொல்லிடுவான், கொசுகி கிளான் ஒண்ணு என்னைக்குமே அழிய போறது இல்ல, லேண்ட் ஆஃப் ஆனோ ஓட நாசப்பட்ட மாதிரி ஃப்ரீ ஆக போகுது, உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி. அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் நான் தான்டா கிங் ஆஃப் த பைரட், அதை எவனாலையும் மாத்த முடியாதுன்னு வெறியோட அட்டாக் பண்ணுவான். இப்போதைக்கு யூஓ பவரை வச்சுதான் கைடோக்கு எதிரா ஓட்டிட்டு இருக்கான். ஆனா அதுவே இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்னு தான் தெரியல. பட் இதுக்கு முன்னாடி சண்டை ஒன் சைடா போயிட்டு இருந்துச்சுல்ல, அதான் கைடோ தான் டாமினேட்டா இருப்பான். பட் இப்போ அந்த மாதிரி இல்ல, இவன் அடிச்சா அவன் அடிப்பான், அவன் அடிச்சா இவன் அடிப்பான், இப்படிதான் போயிட்டு இருக்குது. பட் என்னதான் மாத்தி அட்டாக் பண்ணிட்டாலும் கைடோ அசர்ற மாதிரி இல்ல. சரி இதுக்கப்புறமாச்சு லூஃபி கைடோவை அடிச்சு தோக்கடிக்கிறானான்னு அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.